இன்றைக்கான தேவ வார்த்தை நினைவு கூறுங்கள். சங்கீதம் 77 11 கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். சங்கீதத்தை எழுதின தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார். அவர் எந்த சந்தர்ப்பத்தில் இவற்றை சொல்லுகிறார் என்றால், அவருடைய விசுவாசம் தளர்வடைந்து போகும் பொழுது, அதாவது தேவன் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் எனக்கான இரக்கங்களை செலுத்த மாட்டாரோ என்று அவர் நெகட்டிவாக நினைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையுமே அவர் சொல்றார், அது என்னுடைய பலவீனம், ஆனாலும் நான் கர்த்தருடைய செயல்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். நாங்கள் எப்பெல்லாம் விசுவாசத்துல தளர்ந்து போயிருக்கிறோமோ, எப்பெல்லாம் நாங்கள் சோர்வடைந்து போயிருக்கிறோமோ, அப்பெல்லாம் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பாக எவற்றையெல்லாம் அற்புத விதமாக செய்து முடித்தாரோ அவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கிறோமா இருந்தா எங்களுடைய விசுவாசம் தளர்வடைந்து போகாது. தேவன் எங்களை ஒரு பொழுதுமே திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். எங்களுடைய வாழ்க்கையில தேவன் சோதனைகளை அனுமதிக்கும் பொழுது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், ஏன் இப்படியான ஒரு சோதனை, ஏன் என்னை தேவன் கைவிட்டார் என்று ஏதாகிலும் ஒரு நெகட்டிவான விஷயங்களை நினைக்கிறோம். நாங்கள் வேதாகமத்துல தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாசிக்கிறோம். ஆனா அதை பார்க்கிலும் எங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ததான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் நினைவு கூறும் பொழுது எங்களுடைய விசுவாசம் இரட்டிப்பாகிறது. நாங்கள் எப்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ அல்லது நாங்கள் எப்பெல்லாம் விசுவாசத்துல தளர்ந்து போயிருக்கிறோமோ அந்த நேரங்களில் எல்லாம் நாங்கள் நினைவு கூற வேண்டியது இதற்கு முன்பாக தேவன் செய்ததான ஒவ்வொரு அற்புதங்கள் மாத்திரம்தான். அப்படி நாங்கள் நினைவு கூறும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் அதிகரிக்கப்படும். எப்பொழுதுமே நாங்கள் நினைவு கூற வேண்டியது இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் என்றதை மாத்திரமே. Have a hopeful day.